என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதாங்க டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாதாங்க வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே அப்டேட் வந்துகிட்டே இருக்க போகுது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐயா தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொன்ன மோட்டிவேஷன் தான். ஸோ எதையும் நினைச்சு யோசிச்சு உங்களோட சக்சஸை நீங்க தள்ளி போட்டுறாதீங்க. உங்க சக்சஸுக்கு நீங்க மட்டும்தான் காரணம். உங்க தோல்விக்கும் நீங்க மட்டும்தான் காரணம். அதனால நீங்க மைண்ட்ல எதையும் எடுத்துக்காத வரைக்கும் நம்ம கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதுக்கடுத்து டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? ஆஃபீஸ்ல எடுப்பாங்க. ஸோ நான் ஃப்ரீயா இருக்கிறப்போ வாட்ஸ்அப் பார்க்குறப்போ நான் ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு சடன் ரிப்ளை ஆஃபீஸ்ல இருந்து அகாடமில இருந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது இல்லாம நம்ம புதுசா 2 சேனல் ஓபன் பண்ண போறோம். அந்த 2 சேனலுக்கான இன்ட்ரோ நான் கொடுக்குறேன். பட் அந்த சேனல் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எதுவுமே நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் சொன்னதுதான், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கும். பட் ப்ராசஸ் போகணும், அவ்வளவுதான். இப்போ இதுல 74 வீடியோ வந்திருக்கும். ஒரு 100 நாள் முன்னாடி இதை நான் ஸ்டார்ட் பண்றப்போ 150 நாள் முன்னாடி ஸ்டார்ட் பண்றப்போ கொண்டு போறோம்னு சொன்னோம். பட் இன்னும் கண்டினியூ ஆகி போய்கிட்டு தான் இருக்கு. எதுவுமே வந்து ஒரு நாள்ல ஒரு ப்ராசஸ் சக்சஸ் ஆயிடாது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங் சேனல். ஸோ நம்ம சேனல்ல அடுத்து நான் கொண்டு போகக்கூடிய விஷயம், இப்போ ஆகஸ்ட் 16 இருந்து நமக்கு வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி கொண்டு வர போறோம். ஆகஸ்ட் 15க்கு அப்புறம். சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் என்ன அப்படின்னா எண்ணும் எழுத்தும் 2.0. ஆல்ரெடி எண்ணும் எழுத்தும் ஒரு டெஸ்ட் வச்சிருப்போம். இது எண்ணும் எழுத்தும் 2.0. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் மேக்ஸ் ரெண்டுமே 125 கொஸ்டின் கொடுக்க போறோம். இதுல 100 கொஸ்டின் தமிழ், 25 கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான அப்டேட் கொடுத்துருவோம் சீக்கிரம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 16 இருந்து கண்டினியூஸா செப்டம்பர் 6 வரை உங்களுக்கு வந்து ஒரு 21 டெஸ்ட் ஃப்ரீயா தான் கண்டக்ட் பண்ண போறோம். இது கரெக்டா குரூப்ல காலையில கொஸ்டின் வந்துடும், மதியத்துக்குள்ள டெஸ்ட்டை முடிச்சிடணும். ஸோ மதியத்துக்கு அப்புறம் இதுக்கான டிஸ்கஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ இதே மாதிரி எல்லா எக்ஸாம் முன்னாடியுமே அப்டேட் இருக்கும். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அந்த அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும். இது ஒன்று பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம அப்கமிங் சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 சேனல் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு சேனல் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் சேலஞ்ச். ஒரு சேனல் வந்து 1 இயர் சேலஞ்ச். இன்னொரு சேனல் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி வித் இன்ஜினியர் தங்கமுத்து 2. சரிங்களா? 2 சேனல் இப்போ ஸ்டார்ட் பண்றதா பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஆகஸ்ட் 15 அதுக்கான அப்டேட் கொடுத்துருவேன். இந்தியன் பாலிட்டி வித் இன்ஜினியர் தங்கமுத்து. ஸோ 2 சேனல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ மேக்ஸ் சேனல் கொஞ்சம் ஃப்ளோ உங்களுக்கு வந்து டாபிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அப்பப்போ பிவைக்கு அந்த மாதிரி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 சேனல் உங்களுக்கு அடுத்து ஆக்டிவா இருக்கும். ஸோ இதுல நீங்க நிறைய டேட்டா கத்துக்கலாம். இது யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்கமிங்ல வரக்கூடிய குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இந்த 1 இயர் சேலஞ்ச் அப்படிங்கிறது ஒன்லி சமச்சீர் புக். ஸோ இது நான் இப்போ பண்ணியிருக்க பிளான். இதை பத்தி உங்களோட கருத்துக்களையும் கீழே கொஞ்சம் சொல்லுங்க. இந்த பிளான் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், அதாவது நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத. ஏன்னா இந்த 2ல எதை நான் ஃபர்ஸ்ட் கொண்டு போறது, ஏன்னா ஒரே டைம்ல 2ஐயும் ஃபோக்கஸ் பண்றது கஷ்டம். பட் இந்த பாலிட்டியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா டோட்டலாவே ஒரு 60 வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கேன். 60 × 1 hour. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 60 hours. ஏன்னா இதை போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் இதுல அப்டேட் இருக்காது. 60 வீடியோ தான். இதை முடிச்சிட்டீங்கன்னா நீங்க பாலிட்டி வேணா அதிலவே பாத்துக்கலாம் ஃபுல்லாவே. பிளஸ் இது கூட ஒரு 40 PYQ. டோட்டலா 100. அவ்வளவுதான். 100 வீடியோஸ். இந்த 100 வீடியோஸ் முடிச்சோம்னா பாலிட்டியோட சேனல் கம்ப்ளீட்டட். ஆனா இந்த 1 இயர் சேலஞ்ச் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். இது எப்படியும் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2025 வரை போகும். டிசம்பர் 2025 வரை கிட்டத்தட்ட 300 வீடியோஸ் பிளான் பண்ணிருக்கோம் அதுல. சரிங்களா? 300 வீடியோஸ். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா சோசியல் சயின்ஸ் முதல் கம்ப்ளீட் பண்ணுவோம். அடுத்து சயின்ஸ். இது எல்லாமே 6ல இருந்து 12வது புக்ஸ் வரை லைன் பை லைனா எடுத்துட்டு புக் பேக்குக்கும் ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது 2 தான் இப்போ நான் பண்ணியிருக்க பிளான். ஸோ இதுல எது உங்களுக்கு உடனே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. எதை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலான்றதை நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ கொடுத்தா கூட எனக்கு குரூப் 2 மெயின்ஸுக்குள்ள பாலிட்டி சேனல் கம்ப்ளீட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த 1 இயர் சேலஞ்ச் அப்படிங்கிறது ஒரு வாரத்துல 3 வீடியோ வரலாம், 4 வீடியோ வரலாம். ஒரு வாரம் இப்ப கால்ஃபார்லாம் முடிஞ்சிருச்சு, ஃப்ரீயா இருந்தா வாரத்துல 6 நாளும் வீடியோ வரலாம். பட் கன்சிஸ்டன்சி இருக்கும். வாரத்துல ஒரு வீடியோ வந்தா கூட உங்களுக்கு 300 வீடியோ 2025க்குள்ள கம்ப்ளீட் பண்றதா இதோட டார்கெட். சரிங்களா? ஸோ எப்பயுமே அப்படிதான் பிளான் வந்து ஒரு மிஷன் அண்ட் ஒரு விஷன் இருக்கணும்ல. ஸோ நான் என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போ என்னுடைய மிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பாலிட்டி மேக்ஸ் சேனலை கம்ப்ளீட் பண்ணணும். அது இந்த மந்த் எண்டு அதிகபட்சமா உங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் 10க்குள்ள முடிச்சிடும் ஃபுல்லா மேக்ஸ் வீடியோ. அதுக்கப்புறம் ஆரம்பிக்க போற 2 விஷயத்துல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட விஷன் 1 இயர் சேலஞ்ச். இது கண்டினியூஸா வந்து அடுத்த வருஷம் முடிகிறதுக்குள்ள 6 to 12 புக்கு தெளிவா முடிச்சிருவேன்.
ஒருவேளை புக்கே மாறினாலும் டேட்டா மாற போறது இல்லை, சரிங்களா? அந்த டேட்டாவோட அப்டேட்டை மட்டும் அடுத்து நான் பின்னாடி அப்டேட் பண்ணிடுவேன். ஏன்னா இதை நம்ம தெளிவாக முடிக்கும் போதே இதுக்கு நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கிளாஸுக்குமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கும். ஸோ இதை பற்றின வேற கோர்ஸ் பற்றி டீடைல்ஸ் நான் அடுத்து சொல்கிறேன். இது எல்லாமே யூடியூப்ல ஃப்ரீயாக தான் வரும்பா. இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும், கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு தனியாக ஐடியா சொல்கிறேன். பட் இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூடியூப்ல ஃப்ரீயாக தான் வரும். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு ஆகஸ்ட் 15 நம்ம யூடியூப்ல அப்டேட் பண்ணுறேன். ஆகஸ்ட் 15 நியூ 2 சேனலை அப்டேட் பண்ணுறோம். இந்த 2 சேனலும் நான் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரக்கூடிய அப்டேட்டை ரெகுலராக எடுத்துக்கோங்க. அது மாதிரி டெலகிராமில் போடுற குவிஸை கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம்லையுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து அதை மீம்ஸாக கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே உங்களுக்காக பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை மைண்டில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எது நடக்கணும்னு இருக்கோ நடக்கும். பட் அதை நடக்க வைக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்மளோட தாட் அண்ட் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப் இது மட்டும் தான் நம்மளை கொண்டு போய் நம்ம போக வேண்டிய சக்ஸஸை எவ்வளோ வேகமாக கொண்டு போய் சேர்க்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்துரும். நீங்க நெகட்டிவை எடுத்துக்கிற சக்ஸஸ் ஆவீங்க, பட் கொஞ்சம் டிலே ஆகும். அதனால நெகட்டிவை முடிஞ்சவரை ஒமிட் பண்ணி பாசிட்டிவ் வைப்போட போங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அச்சீவ் பண்ணலாம். 2024 எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ ஆல் தி வெரி. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி. ஸோ டே 76 பார்க்க போகிறோம். 75 வரை வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப் டு சிம்பிளிஃபிகேஷன் வரை முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாபிக், அதுக்குள்ள TNPSCக்குள்ள எல்லா மேக்ஸுமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கண்டினியூஸாக பாருங்க, கன்சிஸ்டண்டாக இருங்க. ஸோ எப்பவும் போல நம்ம ஒரு மோட்டிவேஷனில் ஸ்டார்ட் பண்ணலாம். எண்ணம் உயர்வாக இருந்தால் எண்ணியபடி தொடங்கலாம், எண்ணத்தில் உறுதியாக இருந்தால் நாம் எண்ணியதை விட உயரலாம். அதாவது நீங்க எந்த விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னாலுமே நம்மளோட எண்ணம் அப்படிங்கிறது தாட் எப்பவுமே டாப்ல இருக்கணும். அப்படி தாட்டு டாப்ல இருந்தா நினைச்சபடி தொடங்கலாம். பட் தொடங்கினதை நம்ம கடைசி வரை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அந்த தொடர்ச்சிங்கிறது முக்கியம். அதுக்கு உங்க மனதில் உறுதி வேண்டும். அதை தான் அந்த கருத்துல சொல்ல வரேன். அதாவது கான்செப்ட், அதாவது இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம டாபிக்ல போறது 2வது. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டைம் ரோட்ல போறப்போ ஒரு ஜீப் வச்ச காரை பார்த்தா நம்ம தாட்ல மைண்ட்ல தோணும், எண்ணம் உறுதியா இருக்கும், நமக்கு தொடங்கலாம்னு தோணும், நீங்க முயற்சி பண்ணுவீங்க. ஸோ முயற்சி பிளஸ் பயிற்சியோட நிப்பாட்டாம அதை தொடர்ச்சியா பண்ணுங்க. ஒரு சக்சஸுக்கு ஒரு காலம் எடுக்கும். அந்த காலத்தை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நீங்க நினைச்சதை விட பெரிய லெவலுக்கே போகலாம். அட் தி எண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு வேலை ஸ்டார்டிங்ல குரூப் 4 எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அட் தி எண்ட் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு பாருங்க, நம்மளோட தாட் வந்து குரூப் 1 லெவலுக்கு போய் நிக்கலாம். காரணம் தொடர்ச்சி. யார் ஒருத்தங்க தொடர்ச்சியை கரெக்டான காலத்துல கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிசல்ட் நீங்க எதிர்பார்த்ததோட பெஸ்ட்டாவே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்பிள் கிடையாது, எல்லா எக்ஸாம்பிளையும் எடுத்துக்கலாம். வாழ்க்கையில ஜெயிச்ச எல்லாருமே முயற்சி பயிற்சிங்கிறத தாண்டி நம்ம தொடங்கின விஷயத்துல தொடர்ச்சியா இருந்திருப்பாங்க. எக்ஸாம்பிள் தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனாவது டைம்ல பல்பு கண்டுபிடிச்சான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். பட் நமக்கு டைம் இல்லை. அடுத்து நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு டாபிக் முடிச்சிருப்பேன். இப்போ நம்ம PYQ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஐடியா பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். ஏன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட ஐடியாலஜி தெரியணும். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 2000 ரூபாய் எடுத்துக்கிறோம், ஒரு பேசிக் ட்ரெயின் அப், அதுக்கப்புறம் நம்ம சம்குள்ள போகலாம். பிரின்சிபல் அமௌண்ட் 2000 ரூபாய், சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு 10% இருக்குன்னு வைங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், 2000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, 3 இயர்ஸ். இப்போ அந்த இயர்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சைக்கிள் ப்ரிடிக்ட் பண்ணுவோம். இப்போ 3 வருஷம் அப்படின்னா சைக்கிள் 1, சைக்கிள் 2, சைக்கிள் 3, 3 சைக்கிள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. இங்க வந்து பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸா, ஹாஃப் இயர்லி ஒன்ஸா, குவார்டர்லி ஒன்ஸா எதுவுமே கொடுக்கல. அப்படி எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம டேரக்டா என்ன எடுத்துக்கலாம், இயர்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ சைக்கிள் 1 எடுத்தீங்க அப்படின்னா 2000 ரூபாயில 10% எவ்வளோன்னு பார்ப்போம், 200 ரூபாய். சைக்கிள் 1 ஓவர். சைக்கிள் 2 இந்த 200 ரூபாய் என்ன பண்ணுவோம், அப்படியே கீழே இறக்குவோம். 200 ரூபாயில 10% எவ்வளோன்னா 20 ரூபாய். சைக்கிள் 3 இந்த 200 ரூபாய் அப்படியே கீழே இறக்குவீங்க, பிளஸ் இந்த 20 ரூபாயும் அப்படியே கீழே இறக்கிட்டு 200 ரூபாயில 10% எவ்வளோன்னா மறுபடியும் 20, 20 ரூபாயில 10% எவ்வளோன்னா 2. ஸோ டோட்டலா எடுத்து பார்த்தோம்னா இதுல நமக்கு 2 கான்செப்டுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஒன் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், டோட்டலி 200 + 200 + 200 600. தென் அனதர் ஒன் இஸ் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 20 + 20 + 20 62. அப்போ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 600 + 62 662. ஒருவேளை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா ஆன்சர் 600. தென் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் 62. 3 ஆன்சருக்கு ஒரே கொஸ்டின், அதாவது ஒரே பேட்டர்ன்ல நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம வந்து வீடியோல பார்த்துருப்போம். வீடியோ நம்பர் ஐ திங்க் 63, 64, 65. பார்க்காதவங்க பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வீடியோ நம்பர் 76, சரிங்களா? அதில் வந்து உங்களுக்கு பேசிக் சொல்லி கொடுத்துருப்பேன், எத்தனை டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் இருக்குன்றதை பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும். ஏன்னா நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் சொன்னது தான், கிளாஸை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேஸ் அந்த அவுட்லைன் நல்லா புரிஞ்சுக்கணும். 2வது 3வது கிளாஸ் டைப்பை கற்றுக்கிட போகிறோம், ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். 4வது கிளாஸும் நான் அதே ஸ்பீடில் போனேன் அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் மேக்ஸை மட்டும் பண்ணுறதுக்கே 2 மணி நேரம் வேணும். அப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேட்டர்னை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கொஞ்சம் ஹையாக இருக்கும். பட் யூடியூப்ல நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க வேணா ஸ்பீடை ஸ்லோ பண்ணி பார்க்கலாம். பட் நீங்க உங்க ஸ்பீடை ஏற்றிக்க முடியாது. யூடியூப்புக்கும் லைவ் கிளாஸுக்கும் அதான் வித்தியாசம்.
நீங்க ஸ்லோ பண்ணி பார்க்க நம்ம மைண்டும் அதுக்கு அடாப்ட் ஆயிரும். முடிஞ்ச வரை இது என்ன ஸ்பீட்ல இருக்கோ அதே ஸ்பீட்ல பாருங்க. அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆன்சரை வெரிஃபை பண்ணி பாருங்க. ஒரு கொஸ்டினை 30 ல இருந்து 40 செகண்ட்குள்ள முடிக்கணும். சரிங்களா? அதான் டார்கெட். பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. ஆண்டுக்கு விடுமுறை கூட்டு வட்டி, அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை. சரிங்களா? ஆண்டுக்கு விடுமுறைன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின் தான். கூட்டு வட்டி கணக்கீட்டின்படி 7500 ரூபாய் 4% வட்டியில கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள். 2 வருஷம் அப்படின்னா 2 சைக்கிள், சைக்கிள் 1 சைக்கிள் 2. ஃபர்ஸ்ட் சைக்கிள் 7500 ரூபாயில 4% எவ்வளோ? 7500 ரூபாயில 1% எவ்வளோ? 2 0 கேன்சல் பண்ணுங்க. 1% 75 ரூபாய். 2% எவ்வளோ? 150 ரூபாய். அப்ப 4% எவ்வளோ? 300 ரூபாய். ஃபர்ஸ்ட் இயர்ல 300 ரூபாய் முடிஞ்சதா? செகண்ட் இயர் என்ன பண்ணுவோம்? அந்த 300 ரூபாய் அப்படியே கீழே இருக்குமா? இப்ப 300 ரூபாயில 4% எவ்வளோ? 1% 3 ரூபாய். 3 நாளா 12 ரூபாய். ஸோ இப்போ டோட்டல் ஆன்சர் எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்க. 612 ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். அவ்வளவுதான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை தாண்டி எப்போ இப்படி நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஈஸியான டாபிக்கே கிடையாது. ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 57. நெக்ஸ்ட் முதல் கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு நீங்க ஓனா ஒர்க் அவுட் பண்ணுங்கம்மா. ஒர்க் அவுட் பண்ணிட்டு டவுட் இருந்தா அடுத்து நீங்க எங்க தப்பு பண்றீங்கன்னு கரெக்ட் பண்ணுங்க. இப்போ இதுல பாருங்க, ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ₹6,250 14% per annum 2 years அப்படின்னு கொடுக்குறாங்க. காம்பவுண்டட் ஆனுவலி. அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் கால்குலேட் பண்றாங்க. அப்போ சைக்கிள் 1 சைக்கிள் 2 ரெண்டா எடுத்துக்கிட்டோமா? இப்போ 14% நமக்கு வேணும். இப்போ எக்ஸாம்பிள் இங்க இருந்து வாங்க. 625 இருக்கா? 6250. இது நமக்கு 100%. இதுல 10% எவ்வளவு அப்படின்னா 625 ரூபாய். 10%. 1% எவ்வளோ? 62.5. அப்ப 2% எவ்வளோ? 62.5 அப்படின்னா 125. 2%. அப்ப 4% 250. 625 பிளஸ் 250 இதுதான் 14%. டோட்டல் எவ்வளவு ஆச்சுன்னு பாருங்க. 5 7 8. ஆன்சர் 875. இன்னும் ஒரு சைக்கிள் 875. இப்போ பொறுமையா கவனிங்க. நான் இதை முடிச்சிருக்கேன். திரும்ப இதுல இருந்து 14% நான் கண்டுபிடிக்க போறேனா அப்படின்னா இது தேவையில்லை எக்ஸாம்ல. ஏன் அப்படின்னா நம்ம இந்த கேப்பை பாருங்க. 1500 1600 1800 1100. இப்போ எனக்கு இது ரெண்டா கூட்டினாலே எனக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 800 எவ்வளோ? 1600. 75 ஒரு 150. 1600 ஒரு 150 எவ்வளவு ஆச்சு? 1750. 1700 பக்கத்துல ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 1700 மேல இருக்கு. அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பார்க்கக்கூடிய விதம். இப்போ நான் ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டு திரும்ப நான் இதுல 14% கண்டுபிடிக்கிறேன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் பிரில்லியண்டா இருக்கவங்க ஆன்சரை பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருவாங்க. கண்டுபிடிக்கிறது உங்க இஷ்டம், பண்ணா பண்ணிக்கோங்க. பட் என்னை பொறுத்தவரை எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்ப இப்படிதான் பண்ணணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. 5% கூட்டு வட்டி வீதத்தில் ரூபாய் 7200க்கு 2 வருஷம். பாஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. எவ்வளவு ஸ்பீடா பண்றீங்கன்னு பார்க்கலாம். 5% வட்டி வீதம் 7200 ரூபாய் 2 வருஷத்துல கூட்டு வட்டின்னு கேட்கறாங்களா? ஃபர்ஸ்ட் C1 C2 2 வருஷம். சரிங்களா? சைக்கிள் 1 சைக்கிள் 2. 7200 ரூபாயில 10% எவ்வளோன்னு பாருங்க. 720. அப்ப 5% எவ்வளோ? 360. ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம கிடைக்கிற வட்டி 360. ரெண்டாவது வருஷம் ஒரு 360. 360ல எத்தனை பர்சன்டேஜ் வேணும்? 5%. 10%னா 36. அப்ப 5%னா 18. டோட்டலா எவ்வளவு ஆச்சு? 720 plus 18. Totally 738. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்டா? ஸோ அவ்வளவுதான். பட் உங்களுக்கு பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கிறப்போ ஆப்ஷனை எப்படி வைக்கிறாங்கன்னு பாருங்களேன். அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இதை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் இது எனக்கு வேணுமானா இது கூட தேவையில்லை. ஒரு வருஷத்துக்கு 350. அப்ப ரெண்டாவது வருஷம் அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வரும்னு யோசிங்க. 350 700 ரூபாய். 700 பக்கத்துல எங்கே ஆப்ஷன் இருக்கு? ஒரே ஒரு ஆப்ஷன் தானே இருக்கு. எல்லாம் பாருங்க 1000க்கு மேல இருக்கு. அப்ப இதெல்லாம் வராதுன்னு தெரியணும் பார்த்த உடனே. இந்த அனலிட்டிக்கல் எபிலிட்டி தான் நம்ம எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். எல்லாமே ப்ரொசீஜர் படி பண்ணா உங்களுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஸ்கூல்ல தான் நம்ம 5 மார்க் கொஸ்டினை 5 ஸ்டெப்ல ஒர்க் அவுட் பண்ணுவோம். நமக்கு இது போதும்ல. அப்ப இந்த மாதிரி எப்படி எலிமினேட் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்பரா பண்ணுங்க. பாஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்பீடா தான் சொல்லுவேன். உங்களுக்கு ஸ்லோவா ரொம்ப பேசிக்ல இருந்து வேணும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி சொல்லி தரணும்னா அந்த 3 வீடியோ பாருங்க. அதுல ரொம்ப பொறுமையா சொல்லியிருப்பேன். இதுல பாருங்க, ஒருவர் ஆண்டு வட்டி வீதம் 4% என 50,000 வங்கியிலிருந்து கடனாக பெறுகிறார். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால், அதாவது இயர்லி ஒன்ஸ் வட்டி கால்குலேட் பண்றாங்க. 2 ஆண்டுகள் சேம் கான்செப்ட். சைக்கிள் 1 சைக்கிள் 2 அப்படியே கால்குலேட் பண்ணுங்க. 50,000ல 2 0 கேன்சல் பண்ணா 1%. 1% எவ்வளோ? 500 ரூபாய். அப்போ 4% எவ்வளோ? 4,500 ரூபாய் சேர்ந்தா 2000 ரூபாய். ஃபர்ஸ்ட் சைக்கிள் 2000 ரூபாய். ரெண்டாவது சைக்கிள் இந்த 2000 ரூபாய் அப்படியே கீழே இருக்குமா? நெக்ஸ்ட் 2000 ரூபாய் 4%. 2000 ரூபாய் 1% எவ்வளோன்னா 20 ரூபாய். அப்போ 4% 80 ரூபாய். 2000 2000 4000 4080 4080. ஆப்ஷன் டி. அவ்வளவுதான். ஓகே, நான் சொல்லி தரும்போது கூட சொல்லியிருப்பேன் 2 சைக்கிள் 3 சைக்கிளுக்கு மேல வராது அப்படின்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன்னா 4-5 சைக்கிள்லாம் போக வேண்டிய அவசியமும் இல்லை, அந்த ஃபார்முலா படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் பாருங்க. 50,000 ரூபாய் 16% வட்டி வீதம் 2 வருஷம் கேட்டிருக்காங்களா? சைக்கிள் 1
சைக்கிள் 2. ஃபர்ஸ்ட் சைக்கிள் என்ன பண்ணுவோம், 50,000 ரூபாய் 16%. இப்போ 50,000 ரூபாய் முதல் 1% எவ்வளோன்னு பாருங்க, 2 ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. 1% எவ்வளோ, 500 ரூபாய். அப்படியே வாங்க, 2% எவ்வளோ, 1000 ரூபாய். அப்போ 4% எவ்வளோ, 2000 ரூபாய். அப்படியே டபுள் ஆகுங்க, 8% 4000 ரூபாய், 16% 8000 ரூபாய். ஸோ இதோட ஆன்சர் 8000. ஓகே, அப்படியே கீழே இருக்கணும்னா 8000 ரூபாய் கீழே இறக்கியாச்சு. 8000 ரூபாயில 1% எவ்வளோ, 80 ரூபாய். 1% 80 ரூபாய் அப்படின்னா 2% எவ்வளோன்னு பாருங்க. அடுத்து 1% 80, அப்போ 2% 160. 160 ரெண்டால பிறகுனா 4% 320. 320 ரெண்டால பிறகுனா 640. ஸோ டோட்டலா ஆன்சர் வந்து பாருங்க 8000 பிளஸ் 640, 16,640. 8000 எத்தனை பர்சன்டேஜ், 16 தானே, 2 வருஷம். 1% 80, 80 80 16, 320, 640 இன்ட்டு 2, 1280. அதாவது என்ன பண்ணோம்னா 1% டபுள் ஆகுனா 2%, 2 டபுள் ஆகுனா 4, 4 டபுள் ஆகுனா 8, 8 டபுள் ஆகுனா தான் நமக்கு 16. அப்போ 640 டபுள் ஆகுனா 1280 வரும்ல. மொத்தமா ஆட் பண்ணுங்க. இப்போ 8000 16, 16 பிளஸ் 1னா 17,280. இப்போ ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. அதை கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணணும். அதாவது இப்போ நம்ம இங்க என்ன மிஸ்டேக் பண்ணோம், ஸ்பீடா பண்றப்போனா 16% இருக்கா. இப்போ 1% நல்லா பாருங்க 80, கரெக்டா. இதுல 2% அடுத்து 2%னா 160. இப்போ 4%னா இதை டபுள் ஆகுனா எவ்வளோ, 320. அடுத்து நம்ம 8% நிப்பாட்டிட்டோம், 640. ஆனா நம்மளுக்கு கேட்டுக்க எத்தனை, 16 இல்ல. அப்ப இதை டபுள் ஆகணும்ல. அப்ப ஆன்சர் என்னதான் வரும், 1280. இதை தான் மைண்ட்ல ஸ்பீடா பண்ணணும். இதை கத்துக்கிட்ட ஆன்சர் ஈஸியா பண்ணலாம். முடிஞ்சவரை சைட்ல எழுதுறத குறைச்சிட்டீங்கன்னா ஈஸி. இப்போ இதுவுமே நம்ம எழுதாம அப்படியே ஆன்சர் சொல்லலாம்ல. உங்களுக்காக தான் எழுதி நான் சொல்றேன். இந்த கொஸ்டின் சொல்லுங்க. ஒரு தொகை அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10%, 12% வட்டி விதத்துல 9,000, 9,000த்துல 2%. இந்த மாதிரி 2 தொடர் வட்டி கொடுத்தாங்கன்னா ஜென்ரலா பண்ணிருங்க. 9,000 ரூபாய் இருக்கா, நார்மலா 9,000 ரூபாய் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல 9,000 ரூபாய் எவ்வளவு வட்டி போடுறாங்க, 10%. 10% எவ்வளவு, 900 ரூபாய். மொத்தம் எவ்வளவு ஆச்சு, 9,900 ரூபாய். இது எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சு. அடுத்து 2வது வருஷம் வாங்க, எவ்வளவு போடுறாங்க, 12%. இதுல 10% எவ்வளோ, ஒரு 900 ரூபாய். 1% எவ்வளோ, 10%. 10% எவ்வளோ, 9,900த்துல 10% 990 ரூபாய். இதுல 1% எவ்வளோ, 99 ரூபாய். அப்ப 2% எவ்வளவு வரும், 198 ரூபாய். கூட்டுனா ஆன்சர் அவ்வளவுதானே. 8, 9, 9, 18க்கு 8, மிச்சம் 1, 10, 10, 10, 20, 10. சரிங்களா. இப்போ கொஸ்டின் கரெக்ட், நம்ம பண்ண ஆன்சரும் கரெக்ட். இதுல 9,000 ரூபாய் நமக்கு என்னது, அசல். இது நமக்கு கிடைச்சிருக்க மொத்த தொகை. இப்போ அந்த 10,088ல 9,000 ரூபாயை கழிச்சீங்கன்னா மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சாரி, 11,088. இங்க கூட்டும் போது 2 வரும்ல எக்ஸ்ட்ரா. 11,088ல 9,000 கழிச்சீங்கன்னா என்ன வரும், 2,088. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த மெத்தட்ல இந்த பர்சன்டேஜும் இந்த பர்சன்டேஜும் காமனா இருந்திருக்கும். இதான் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். ஒரே பர்சன்டேஜ் 2 வருஷம் கொடுத்தாங்கன்னா நம்ம C1 C2 மெத்தட்ல பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன்டேஜும் 2வது பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் 9,000 ரூபாயில 10%, 900 கூட்டிட்டோமா, 9,900. இப்போ இதுல இருந்து எத்தனை பர்சன்டேஜ் எடுக்க போறோம், 12%. மொதல் 10% எடுப்போம், 990. 1% எவ்வளோ, 99. 2 99 சேர்ந்தா 198. அப்ப கூட்டும் போது 8, 9, 9, 18க்கு 8, மிச்சம் 1, 10, 10, 20க்கு 0, மிச்சம் 2 இருக்குல்ல. 2, 9 நமக்கு என்ன ஒரு ஆன்சர், 11. அப்ப 11,088. இங்க 9,000 கழிச்சீங்கன்னா 2,088 ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட், சி இஸ் கரெக்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 54 6. அப்படியே ஆர்டரா கொஸ்டின் எழுதி ஒர்க் அவுட் பண்ணுங்கம்மா. இது பாருங்க, இந்த கொஸ்டின் கொஞ்சம் சில பேர் பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆவாங்க. 0ல இருந்தனால வேமா பண்ணிட்டோம். இங்க கொஸ்டினை பாருங்க, மாத்தி கொடுத்துட்டாங்க. இது எப்படி பண்ண போறோம்னு யோசிப்பீங்க. சொல்றேன், அதுக்கும் ஐடியா இருக்கு. 15,625 இருக்கா, இது அசல். 3 வருஷம் 8% வட்டின்னு சொல்றாங்க. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா 15,625 இருக்குல்ல, இதுல இது 100%. அப்போ மைண்ட்ல யோசிங்க, இதை 1% எவ்வளவுன்னு பாருங்க, 156.25. இதை நம்ம மைண்ட்ல எப்படி பிரிக்கணும்னா, ஒரு 150 ரூபாய், ஒரு 6 ரூபாய், ஒரு 25 பைசா. இதை மைண்ட்ல பிரிச்சிங்கன்னா ஈஸி கால்குலேட் பண்றது. இப்போ நம்ம 3 சைக்கிளா பிரிக்கலாமா, 3 வருஷத்துக்கு. சைக்கிள் 1 ஃபர்ஸ்ட் சைக்கிள் எத்தனை பர்சன்டேஜ், 8%. 150 ரூபாய் 8 டைம்ஸ் சேர்ந்தா எவ்வளவுன்னு பாருங்க, 2 டைம் 300, 4 டைம் 600, அப்ப 8 டைம் 1,200. 1,200, 8 6 48, 1,248, 8 25 பைசா சேர்ந்தா 2 ரூபாய். அப்ப டோட்டல் எவ்வளவு வருது, 1,250 ரூபாய் வருதா. சைக்கிள் 1. சைக்கிள் 2 இந்த 1,250 அப்படியே கீழே இறக்கிறோம். இதுல 1% எவ்வளவு, 12.5. இப்ப 8% வேணும். 12.5 2 டைம் சேர்த்தா எவ்வளவு, 25. 4 ஆகுனா 25 2 50, அப்படியே 8 ஆகுனா 100. சோ அப்ப இங்க டைரக்டா 100 வந்துருமா. 3வது வருஷம் சைக்கிள் 3 கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. இந்த 1,250 அப்படியே கீழே இருக்கும், 100 அப்படியே கீழே இறக்கிறோம். 1,250ல மறுபடியும் என்ன வரும், 100.
இந்த 100ல 8% 8 கால்குலேட் பண்ண ஆன்சர் முடிஞ்சது. 1250 1250 1250 எவ்வளவு ஆச்சு? 3750 பிளஸ் 308. ஸோ டோட்டல் ஆன்சர் 4058. ஆப்ஷன் சி ஏவா? ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஸோ பாருங்க, ரெண்டுமே வேற வேற கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின் வேற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஏன்னா சில பேர் யோசிக்கலாம், ஒரே கொஸ்டினை கூட கட் பண்ணி வச்சிருக்கலாம் வேற வேற இதுல. ஒரு கொஸ்டின்ல 6 இருக்கும், ஒரு கொஸ்டின்ல 50 இருக்கும்னு சொல்லி. அப்படி இருந்துச்சுன்னா கொஸ்டினோட லைன் மாறாது. சரிங்களா? ஸோ இங்க வந்து பாருங்களேன், இந்த கொஸ்டின் வேற கொஸ்டின் பேப்பர், இது ஆக்சுவலா வேற கொஸ்டின் பேப்பர். ஆக்சுவலா இங்க என்ன கேட்டிருக்காங்க? சிஏ ஆன் ருபீஸ், இங்க சிஏ ஆஃப் ருபீஸ். இது வேற கொஸ்டின், இது வேற கொஸ்டின். இது வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. டிஃபரெண்டா 2 கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம கொஸ்டினை மாத்தி கேட்கறாங்க, நம்பரை மாத்துறாங்கன்னா இந்த மாதிரி தான் மாத்துவாங்க. நம்மளால கால்குலேட்டே பண்ண முடியாமலாம் மாத்த மாட்டாங்க. இதை நான் எப்படி பிரிச்சேன்றது புரிஞ்சுச்சா? 15,625 பாயிண்ட் வச்சோம்னா 150 ரூபாய், ஒரு 6 ரூபாய், ஒரு 25 பைசா. இப்போ 186.25 8ஆல பெருக்கிறது கஷ்டம். ஆனா 150 8ஆல பெருக்குனா எனக்கு தெரியும் 1200. 6 8 48. இது ஒரு 2 கூட்டினா எவ்வளவு ஆச்சு? 1250. இப்படி கால்குலேட் பண்றது ஈஸி. பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இதுவுமே கிளாஸ் ஒர்க்ல ரொம்ப பொறுமையா சால்வ் பண்ணியிருப்பேன். சரிங்களா? அதையும் எடுத்து பாருங்க, ஈஸியா புரியும் உங்களுக்கு. டவுட் இருந்தா பேஸ் டாபிக்கை பார்த்துட்டு உள்ள வாங்கம்மா. டைரக்டா இதுல வந்துடாதீங்க, கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும். பேஸ் டாபிக் நான் சொன்ன பேசிக் ஐடியாஸ் கத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்க அப்கமிங் எக்ஸாம்ல இந்த மாதிரி இதை விட ஸ்பீடா பண்ணலாம். இது கூட பாத்தீங்கன்னா இப்ப 2 வே கம்யூனிகேஷன். அதான் நான் சொல்றது உங்களுக்கும் புரியணும். அதனால இப்ப நான் சொல்லாம என் மைண்ட்லயே பண்ணா யோசிச்சு பாருங்க, இதை விட பாதி டைம் தான் ஆகும் எனக்கு. இந்த கொஸ்டினை பாக்குறோம்னா இப்ப பாருங்களேன், 8000 ரூபாயா, 5% 3 வருஷம். இந்த கொஸ்டின் நான் பார்த்தவொடனே என்ன சொல்றேன் அப்படின்னா, 8000 ரூபாய் 10% எவ்வளவு? 800. 5% எவ்வளவு? 400. 3 டைம் 400 400 400 வருமா? அப்ப 400 400 சேர்ந்தா 3 டைம் எவ்வளவு ஆச்சு? 1200. ஸோ நியர்பை 1200ல என்ன ஆன்சர் இருக்குன்னு பாருங்க. இதுவும் ஆன்சர் இருக்காது. இப்போ நான் இந்த மாதிரி எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவேன். இதுவும் ஆன்சர், அதாவது 1200னா இந்த 2 எனக்கு ஆன்சர் இருக்காதுல்ல. இதுவும் ஆன்சர் இல்ல, இதுவும் ஆன்சர் இல்ல. அது போக 20 20 3 டைம் வரும். 1260. 60 பக்கத்துல எது இருக்கு? அப்ப இது இல்லைன்னா இதுதான் ஆன்சர். எனக்கு ஆகிற டைம் இவ்வளவுதான், சால்வே பண்ணாம. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுனால தான் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ 8000 5% கேட்கறாங்களா? அப்போ சைக்கிள் 1 என்ன பண்ணுவோம்? 8000ல 10% எவ்வளோ? 800. அப்போ 5% எவ்வளோ? 400 ஃபர்ஸ்ட் இயர். ரெண்டாவது சைக்கிள் 400 அப்படியே கீழே இருக்கும். 400ல 10% எவ்வளோ? 40. அப்போ 5% எவ்வளோ? 20. இதான் சொன்னேன் நான். 20 3 டைம் வரும்னு சொன்னேன்ல. அப்போ இந்த 400 இங்கே வந்தா இந்த 20 இங்கே வரும், மறுபடியும் ஒரு 20 வரும். 20ல 10% 2னா 1%, 5% 1. இப்போ டோட்டல் எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்க. 1261 வருதா? சால்வ் பண்ணாலும் 30 செகண்ட் தான் ஆகும், சால்வே பண்ணலைனாலும் 10 செகண்ட் தான் ஆகும். கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ஈஸி. நம்ம தான் இதை காம்ப்ளிகேட்டட் நினைச்சு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் விட்டுட்டு வரோம். ஏன்னா இப்பெல்லாம் 5 கொஸ்டின் கேட்கறாங்க சிம்பிள் காம்பவுண்ட்ல. பொறுமையா நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன் அடுத்த வீடியோல. ஓகேவா? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ரூபாய் 4000 ஒரு வங்கியில் 3 ஆண்டுகளுக்கு வருஷத்துக்கு 15% வட்டி விகிதத்தில் முதலீடு செய்தார். ஒரு வருஷத்துக்கு 15%. சரிங்களா? 4000 ரூபாய் 3 வருஷத்துக்கு முதலீடு பண்றாங்க. யோசிங்க, நான் இப்ப சொன்ன மெத்தட்ல யோசிங்க. 15% 3 வருஷம். இப்போ சைக்கிள் 1 சரிங்களா? 4000 ரூபாயில 10% எவ்வளோ? 400 ரூபாய். 5% எவ்வளோ? 200 ரூபாயா? அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 600 ரூபாய். சைக்கிள் 1. சைக்கிள் 2 600 அப்படியே கீழே இறக்கலாமா? 600ல 15% பார்க்கணும்ல. 10% 60, 5% ஒரு 30, மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 90 ரூபாய். சைக்கிள் 3 600 ரூபாய் அப்படியே கீழே வந்துடும், 90 அப்படியே வந்துடும், மறுபடியும் 90. இந்த 600க்கு 600ல 15% எவ்வளோ? 10% 9, 5% எவ்வளோ? 4.5, மொத்தம் அப்போ எவ்வளோ ஆச்சு? 13.5. ஸோ ஆல்மோஸ்ட் ஆன்சர் ஓவர். 600 600 600 1800. 1800 பிளஸ் 180 பிளஸ் 13.5. அப்போ டோட்டலாக என்ன சொல்லலாம்? 1800 பிளஸ் 180 எவ்வளோ? 1800 180 1980. இது ஒரு 10. 1980 10 2000 சரிங்களா? 1980. இது ஒரு 13.5. அப்போ 2083.5 வருதா? 90 90 90 சாரி 270 இல்ல, 9 9 9 9 3 27. ஸோ அப்போ கூட்டி பாருங்க. 1800 பிளஸ் 200 எவ்வளோ? 2000. 2070. இது ஒரு 13னா 2083.5 ஆன்சர். ஓகேவா? கொஞ்சம் ஸ்பீடா பண்றப்போ கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாமலும் பார்த்துக்கணும். ஸோ தென் இதே டைம்ல இன்னொன்று என்ன நம்ம யோசிக்கணும்னா, இந்த ஆப்ஷன் எது பக்கத்துல வருதுன்னு யோசிக்கணும். இப்போ இதை வந்து நான் இவ்வளவு சால்வ் பண்ணணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. இதை நான் இங்க பார்த்தோன்னே சொல்லுவேன். 4000 இருக்கா? 4000ல 15% எவ்வளோ? 10% 400 200, மொத்தம் 600. அப்போ 1800 பக்கத்துல ஆன்சர் வருது. 1800 பக்கத்துல இது 1000, இது வராது, வாய்ப்பு இல்லை. ஸோ 1800 பக்கத்துல இதுல எது ஃபர்ஸ்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம டிக் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா கொஸ்டினையுமே இந்த மாதிரி 2 ஆஸ்பெக்ட்ல பாருங்க. நீங்க ஒரு ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா நான் சொல்ற ஆஸ்பெக்டை யோசிச்சு பாருங்களேன், ஈஸியா இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, அதே 3 வருஷம் எவ்வளவு சொல்றாங்க? 31,280, 8%, 3 வருஷம் கேட்குறாங்களா? சரி, ஓகே.
8% ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. சைக்கிள் 1 1% எவ்வளோ ஃபர்ஸ்ட்? 312.5 வருமா? ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம். 312.5. அப்ப 2% எவ்வளோ? 624.5னா 625. 2% 625. அப்ப 4% 1250. அப்போ 8% 2500. 2500. சைக்கிள் 2 2500 அப்படியே கீழே இறக்கிறோமா? 2500ல 1% எவ்வளோ? 25. அப்போ 8% 200. ஓகேவா? சைக்கிள் 3 2500 அப்படியே கீழே இருக்கும். 200 அப்படியே கீழே இறக்கிறோம். 2200ல 8%னா மறுபடியும் 200. 200ல 8% எவ்வளவு வரும்? 2 8 16. இப்போ நான் ஆன்சரை வந்து இங்கேயே சொல்ல முடியும். 16ல முடிகிறது ஆன்சர். ஸோ 16ல எங்க முடிஞ்சிருக்கு? அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ எல்லாத்துக்கும் எங்க லேக் ஆகும் அப்படின்னா இந்த கால்குலேஷன்ல லேக் ஆகும். இந்த இடத்த நான் எப்படி 2500 மாத்தினேன்? இன்னும் சில பேர் டவுட் இருக்கும். 31 250 இருக்கா? ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ இது 10%. 1% எவ்வளோன்னா 312.5. இது முதல் புரியுதா? இது 1%. அப்ப 2% என்ன ஆகும்? இதை டபுள் ஆகுங்க. 300 2 600. 12.5னா 25. 625 நமக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 2%. அப்ப 4%னா இதை டபுள் ஆகணும். 1250. அப்ப 8%னா இதை டபுள் ஆகணும். 2500. இப்போ வருது ஆன்சர். ஸோ இதை தான் நான் மைண்ட்ல ஸ்பீடா பண்ணேன். இதை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸே சொல்லி கொடுத்துருக்கேன். இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா வரும். இது யாருக்காகனா அந்த 3 வீடியோ பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பா ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த 3 பார்த்துட்டீங்க வாங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 25,000 ரூபாய் 3 வருஷம். சரிங்களா? 25,000 ரூபாய் 3 வருஷம் 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்களா? ஓகே. 3 வருஷம்னா நம்ம யூஸ்வல் 3 சைக்கிள் 1 சைக்கிள் 2 சைக்கிள் 3. சரிங்களா? 25,000 ரூபாய் 12%. 10% எவ்வளோ? இதுல 2,500 ரூபாய். 1% எவ்வளோ? 250. அப்போ ஒரு 500 2%னா மொத்தம் 3,000 ரூபாய்ச்சா? சைக்கிள் 1 3,000 ரூபாய். சைக்கிள் 2 3000 அப்படியே கீழே இருக்குமா? 3000ல 10% எவ்வளோ? 300. 2% ஒரு 60. அப்போ 360. நெக்ஸ்ட் 3000 360 360 அப்படியே எழுதிடுவோம். தென் 360ல 12%. 10% எவ்வளோ? இதுல இருந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். 10% வந்து ஆக்சுவலா 36. 1% 3.6. அப்ப 2% அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.2. 36 பிளஸ் 7.2 டோட்டலா எவ்வளவு ஆச்சு? 36 பிளஸ் 7 43.2. இப்போ இதை ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டோம்ல. இதை கூட்டணுமானா இந்த இடத்துல அவசியம் இல்லை. லாஸ்ட் எதுல முடிஞ்சிருக்கு? 3.2. இந்த மாதிரி ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. 3.2. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சுல்ல. இப்போ இந்த இடத்துல உட்காந்து இதை கூட்டுறதுமே எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத வேலைன்னு தான் சொல்லுவேன். இதை நீங்க கூட்டி கொண்டு வரதுக்குள்ள 3.2ல முடியுது. இப்போ ஒருவேளை 2 ஆப்ஷன் 3.2ல முடிஞ்சிருந்தா நம்ம யோசிக்கலாம். இங்க 3.2ல 1 தானே இருக்கு. அப்ப இவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? வேணா ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது சில பேர் ஒருவேளை எல்லா கொஸ்டினையும் ஒரு மனப்பாடம் மட்டும் சொல்லுவாரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சா மனப்பாடம் பண்ணி நான் சொல்ற ஸ்பீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு தெரியும். கொஸ்டின் மனப்பாடம் எல்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா? அதனால அந்த ஃப்ளோவை கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேச ஒரு 10% நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ண தெரியுமா? 2000 எப்படி குறைச்சு கொண்டு வந்தேன். அந்த ஃப்ளோவை கத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே நீங்க பண்ணலாம். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஏன்னா நம்ம இப்போ கொஸ்டின் கொண்டு வந்து எடுத்தா கூட சில பேர் தாட் எப்படி இருக்கு, ஈஸியான கொஸ்டினா கொடுத்துறாங்கன்னு தோணுது. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. நம்ம கேட்கிற மாடலை தாண்டி போறதே கிடையாது. இங்க பாருங்க 24,000 ஹாஃப் இயர்லி. நல்ல கொஸ்டின் இது. இது ஹாஃப் இயர்லி ஒன்ஸ். 1 இயர் கிடையாதுமா? 1.5 இயர்ஸ் கேட்கறாங்க பாத்தீங்களா? ஏன் ஹாஃப் இயர்லி ஒன்ஸ்ல எதுக்கு 3 வருஷம் கேட்கல? இதான் நான் கிளாஸ்லயே சொன்னேன் உங்களுக்கு. சைக்கிள் 3 தான். அதை தாண்டி கொஸ்டின் வராது. வர வாய்ப்பும் கிடையாது. கண்டிப்பா கேட்கவும் மாட்டாங்க. சரிங்களா? அப்போ 3 சைக்கிள் ஹாஃப் இயர்லி 1.5 வருஷம் அப்படின்னா சைக்கிள் 1 சைக்கிள் 2 சைக்கிள் 3 3 ஸ்ப்ளிட் பண்ணலாமா? அப்போ இது ஹாஃப் இயர்லியா மாறுறப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஹாஃப் இயர்லினா பாதி ஆக்கணும். 10 5% மாத்தணும். இப்போ 24,000 ரூபாய் 10% எவ்வளோ? 2,400. அப்போ 5% எவ்வளோ? 1,200. சைக்கிள் 2 1,200. 10% எவ்வளோ? 120. அப்போ 5% எவ்வளோ? 60. திரும்ப ஒரு 1,200 60. மறுபடியும் என்ன வரும்? இதுக்கு பார்த்தோம்னா மறுபடியும் 60 வரும்ல. இப்போ 60ல நமக்கு எத்தனை? 5% வருமா? 10% 6 5% எவ்வளோ? 3. இப்போ இந்த இடத்துல பாருங்க 3ல முடியுது. எல்லாமே 3ல முடிஞ்சிருக்கா? இங்க வேற வழி இல்லை. இங்க கூட்டி தான் ஆகணும். 3 1,800 கூட்டினா எவ்வளவு வரும்? 3,600 பிளஸ் 183. டோட்டலா 3,783. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் பி இஸ் கரெக்டா? அவ்வளவுதான். 3 சைக்கிளை தாண்டி கொஸ்டின் கண்டிப்பா கேட்க மாட்டாங்கம்மா. ஷோரா நீங்க எடுத்துக்கலாம். கண்டிப்பா அதை தாண்டி வராது. லாஸ்ட் ஒரு 20 கொஸ்டின் பேப்பர் மேல பாத்துட்டேன். இப்ப லாஸ்டா வந்தது. சரிங்களா? அதுலயே நம்ம மத்தட தாண்டி கொஸ்டின் வர்றதே கிடையாதுப்பா. அடிச்சு சொல்லலாம். நீங்க எந்த கொஸ்டின் பேப்பரும் எடுத்து பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 33. 33 வந்து பாத்தீங்கன்னா 32 வரை நம்ம பார்த்துட்டோம். 33 பார்ப்போம். ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 8,000 rupees 15% per annum 2 years 4 months. ஓகே, இது நல்ல கொஸ்டின். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்டட் ஆனுவலி. சரிங்களா?
காம்பவுண்டட் ஆனுவலி 2 இயர்ஸ் அப்படின்னு எடுக்கிறப்போ சைக்கிள் 1 எடுக்கிறோம், 2வது வருஷம் சைக்கிள் 2 எடுக்கிறோம், 3வது வருஷம் நமக்கு 3வது வருஷம் கேட்கல 4 மாசம் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்னா சைக்கிள் 3 ஒரு வருஷம்னா 12 மாசம், எனக்கு தேவை 4 மாசம் தானே, அப்ப அதை 3ஆல வகுத்தா போதுமா? இதை நம்ம யோசிக்கணும். இந்த இடத்துல ஒரு வருஷம்னா 12 மாசம், அதை 3ஆல வகுத்தா எனக்கு எத்தனை மாசம் கிடைக்கும்? 4 மாசம் கிடைக்கும். அப்ப சைக்கிள் 3 3ஆல வகுக்கணும். முதல்ல சைக்கிள் கிரியேட் பண்ணியாச்சா? இப்போ காம்பவுண்டட் ஆனுவலி, அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாத்த வேணா அப்படியே வச்சுக்கலாம். 8000 ரூபாயில 15% எவ்வளவு? முதல்ல யோசிங்க. 8000 ரூபாயில 10% 800 ரூபாய், 5% 400 ரூபாய், அப்ப மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 1200. ஃபர்ஸ்ட் சைக்கிள். 2வது சைக்கிள் 1200 அப்படியே கீழே இறக்கிட்டோம். 1200ல 15% எவ்வளவு? 120 + 60 180. செகண்ட் இயர் முடிஞ்சது. 3வது வருஷம் முதல் நம்ம கால்குலேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் 3ஆல வகுத்துக்கலாமா? 1200 180 இன்னொரு 180, 180ல 15% எவ்வளோ? 10%னா 18, 5% ஒரு 9, மொத்தம் 27. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? 3ஆல வகுக்கணும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடணும். இந்த இடத்துல என்ன இருக்கு? C3/3. அப்போ இதை 3ஆல வகுத்தா 400, இதை 3ஆல வகுத்தா 60, இதை 3ஆல வகுத்தா 60, 9 3 27. ஸோ ஆன்சர் ஓவர். 1200 1200 2400 ப்ளஸ் ஒரு 400 2800 2800 ப்ளஸ் 180 + 120, அப்போ 300, 309. ஸோ டோட்டலி 2800 + 309, 3109 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எல்லாருமே மிஸ்டேக் பண்றது என்னன்னா, இந்த 4 மந்த்ஸை பார்த்தோன்னே குவார்டர்லின்லாம் யோசிக்க கூடாது. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? காம்பவுண்டட் ஆனுவலி, வருஷத்துக்கு ஒரு முறை தான் கால்குலேட் பண்றோம். பட் சைக்கிள் 1 ஒரு வருஷம், சைக்கிள் 2 ஒரு வருஷம், சைக்கிள் 3 பொறுத்தவரை 4 மாசம். இப்போ 6 மாசமா இருந்தா by 2 போட்டா போதும். 4 மாசம் கொடுத்ததுனால by 3. இதுலயும் சில பேருக்குள்ள டவுட் என்னன்னா, C3/3 போடலாமா, C3/4 போடலாமா? இது ஒரு விஷயம் வரும். நமக்கு குவார்டர்லி அப்படின்னு சொன்னாங்கன்னா C3/4. ஏன்னா குவார்டர்லினா என்ன? இந்த வார்த்தை யோசிச்சு பாருங்க. காலாண்டுக்கு ஒரு முறை. குவார்டர்லி அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒரு டைம் எடுத்தோம். நம்ம கேட்டிருக்கிறது 4 மாசம் இல்லையா? 3 மாசத்துக்கு ஒரு டைம் கேட்டா C3/4 எடுக்கலாம். பட் நம்ம கேட்டிருக்கிறது 4 மாசத்துக்கு ஒரு டைம். அப்ப C3/3 இஸ் கரெக்ட் ஆன்சர். இதை மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ல தப்பு பண்ணா இங்கே தான் பண்ணுவீங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க. பாஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த தப்பு பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க, மாத்திக்கோங்க. அது மட்டும். அடுத்து நெக்ஸ்ட், வருட கூட்டு வட்டி 20% ஆக இருக்கும்போது காலாண்டுக்கு ஒரு முறை. கொஸ்டின் பாத்தீங்களா? காலாண்டுக்கு ஒரு முறை. இந்த இடத்துல நான் சொன்னதை நல்லா யோசிச்சு பாருங்க. காலாண்டுக்கு ஒரு முறைன்னு கேட்டு ஒருவேளை ஒரு வருஷம் கேட்டா கூட நமக்கு எத்தனை சைக்கிள் வரும்? 1 இயர்னு கேட்டிருந்தா கூட நமக்கு 3 மாசம் ஒரு சைக்கிளா? காலாண்டு 4 சைக்கிள் வந்திருக்கணும். ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 3 மாசம். என்ன சொன்னேன்? 3 சைக்கிளை தாண்டி கொஸ்டின் வராது. அதை கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணவும் மாட்டாங்கயா. நீங்க வேணா ஸ்கூல் புக் எடுத்து பாருங்க, 8வது புக்ல இருக்கு வாழ்வியல் கணிதம். நான் சொல்ற நம்பரை தாண்டி கொஸ்டின் வரவே வராது. நான் அடிச்சு சொல்றேன், சரிங்களா? நம்பி போலாம். 100% டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் அப்படிதான் எடுப்பாங்க. இது வரைக்கும் அப்படிதான் எடுத்திருக்காங்க, சரிங்களா? அப்போ இது 9 மாசம் கொடுத்துருக்காங்களா? அப்போ நம்ம எத்தனை சைக்கிள் எடுத்துக்கலாம்? சைக்கிள் 1, சைக்கிள் 2, சைக்கிள் 3. 9 மாசத்தை 3 மாசமா பிரிச்சாச்சு. ஓகே, 3 சைக்கிள் எடுத்துட்டோம். 1. 2வது 20%ன்றது வருஷத்துக்கு. நமக்கு காலாண்டுக்குன்னா எவ்வளவு வரும்? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%த்தை 4ஆல வகுக்கணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 5%. இந்த இடத்துல R வேல்யூ நம்ம 5% எடுக்கணும். 20 எடுத்துடக்கூடாது. இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிகாஸ் குவார்டர்லி ஒன்ஸ், சரிங்களா? நெக்ஸ்ட் 16,000 ரூபாய். சாரி, அதை அப்படியே வச்சுக்கலாமா? இப்போ கால்குலேட் பண்ணுங்க. 16,000 ரூபாயில 5%. இப்போ எவ்வளவு பாருங்க? 16,000 ரூபாயில 10% எவ்வளோ? 1600. அப்போ 5%னா அதுல பாதி. 1600 ரூபாயில பாதி எவ்வளோ? 800 ரூபாய். நெக்ஸ்ட் 800 ரூபாய் அப்படியே கீழே இருக்கிறங்க. 800 ரூபாயில இப்போ 5% பார்க்கணும். 10% எவ்வளோ? 80 ரூபாய். அப்போ 5% எவ்வளோ? 40 ரூபாய் தானே? நெக்ஸ்ட் 800, 40, மறுபடியும் 40. இப்போ 40ல 5% எவ்வளோ? 40ல 10%னா 4 ரூபாய், 5%னா 2 ரூபாய். ஸோ ஆல்மோஸ்ட் ஆன்சர் முடிஞ்சது. இப்போ 2 ரூபாயில முடிகிற ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி விட்டுருங்க. 2 ரூபாயில முடிகிற ஆன்சர் 2 தான். இப்போ கொடுத்துருக்க அமௌண்ட்டே எவ்வளோ? 16,000 ரூபாய். அப்போ வட்டி மட்டும் எப்படி 18,000 ரூபாய் வரும்? தூக்கி விடுங்க. அதை ஆன்சர் என்ன வந்துருச்சு பாருங்க. அப்படியே நம்ம பண்ணிட்டு போயிருக்கலாம், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் கூட்டி பாருங்க. 800 800 800 எவ்வளோ? 2400. 8 3 24. இது ஒரு 122. அப்போ ஆன்சர் 2522. எக்ஸாக்டா வந்துருச்சா? ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். எக்ஸாக்டா வேணும்னா பண்ணலாம். பட் எக்ஸாம் டைம்ல எக்ஸாக்டா பண்றதை விட ஸ்மார்ட்டா பண்றது தான் பெஸ்ட். ஏன்னா அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இப்படியே பண்ணு 25 கொஸ்டின்ல நான் 20 கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணிருக்கேன். பட் 5 கொஸ்டின் எனக்கு தெரியும் அப்படின்னா அவார்ட்லாம் கொடுக்க போறது இல்லை. 25க்கு 25 பண்ணீங்கன்னா மார்க், பண்ணலைன்னா போச்சு. அதனால முடிஞ்ச வர கொஸ்டின் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ண தெரியணும். அது மாதிரி ஆன்சர்ல கடைசி ஸ்டெப் வர வரணுமா இல்ல இதுல ஸ்கிப் பண்ணி பண்ணணுமா நீங்க தான் யோசிக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது. அந்த டைம்ல நம்ம எப்படி யோசிக்கிறோம் அதான் முக்கியம். ஓகே, இந்த கொஸ்டின் அப்படியே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். கொஸ்டின் நம்ம காலாண்டுக்கு ஒரு முறை. ஃபர்ஸ்ட் அப்ப என்ன பண்ணணும்னு பாருங்க. ரவுண்ட் ஆஃப் வேல்யூ கொடுக்கல. எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க? 15 625. 3 டைம் பார்த்தீங்களா ஒரே நம்பர் வந்திருக்கா?
இங்க 0 வரலைன்னா இந்த நம்பர் தான் கொஸ்டின். ஆக்சுவலா ஸ்கூல் புக் கொஸ்டின். சரிங்களா? 9 மாசம் 16% காம்பவுண்டட் குவார்டர்லி. எடுத்து பாருங்க, குவார்டர்லியில 9 மாசத்துக்கு மேல கொஸ்டின் கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. குவார்டர்லின்னு கேட்டா 9 மாசம் தான். ஆஃப் இயர்லின்னு கேட்டா 1.5 வருஷம் தான். இயர்லின்னு கேட்டா தான் 3 வருஷம் கேட்பாங்க. அப்போ 3 சைக்கிள் வருமா? சைக்கிள் 1, சைக்கிள் 2, சைக்கிள் 3. ஓகே. இப்போ 16%. அப்போ குவார்டர்லினா ஆர் வேல்யூ எவ்வளவு வரும்னு பாருங்க. 16/4 எவ்வளவு வரும்? 4%. இப்போ யோசிக்கலாமா? 156 ரூபாய் 25 பைசாங்கிறது 1%. அதை நான் அப்ப சொன்ன மாதிரி மைண்ட்ல பிரிச்சுக்கணும். 150, 6 இதெல்லாம் எழுதக்கூடாது, மைண்ட்ல நம்ம யோசிக்கணும். 150 ரூபாய் 4 150 சேர்ந்தா எவ்வளவு? 600 ரூபாய். 4 6 24 ரூபாய். இது ஒரு ரூபாய். அப்போ 625 ரூபாய் வருதா? ரெண்டாவது சைக்கிள் 625. இதுல இப்போ 1% எவ்வளோ? 6.25. 2% 12.5. அப்போ 4%னா 25 ரூபாய் வருது. ஓகே. அடுத்து 625 அப்படியே கீழே இறக்கியாச்சு. 25 அப்படியே கீழே இறக்கிறோம். மறுபடியும் 625 25 ரூபாய். 25 ரூபாயில 1% அப்படின்னா 25 பைசா. அப்போ 4%னா 2 25 பைசா 50 பைசா. 4 25 பைசா 1 ரூபாய். அப்போ ஆன்சர் 1ல முடியுதா? இப்போ இதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிக்கணும். 1ல முடியுற ஆன்சர் எங்க இருக்கு? 1 தானே இருக்கு. ஸோ முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடணும். நம்மளுக்கு டைம் இருந்தால் அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். மொத்தமாக கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 1875. ஸோ இது ஃபுல்லாக சேர்த்து ஒரு 75 ப்ளஸ் ஒரு 1 டோட்டலாக 1951. கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான். அடுத்து தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணாம, அதாவது சால்வே பண்ணாம ஆன்சர் பண்ண கத்துக்கணும். 30,000 ரூபாய் இருக்கு. 7% எவ்வளவு மாறுது? எவ்வளவு வட்டி வருதுன்னு பாருங்க. 4,347 ரூபாய் வட்டி வருது. எத்தனை வருஷம்னு கேட்டிருக்காங்களா? இப்போ சிம்பிளா யோசிங்க. 30,000 ரூபாயில 7% எவ்வளோ? 30,000 ரூபாய் 7%. சிம்பிள். 1% எவ்வளோ? 2 ஜீரோ கேன்சல் பண்ணா 300 ரூபாய். அப்ப 7% எவ்வளவு வரும்? 7 3 21. 2100 ரூபாய். இது வந்து ஒரு வருஷத்துக்கு வரக்கூடிய வட்டி. 2வது வருஷத்துல நீங்க சிம்பிளா எடுங்க, காம்பவுண்டே போக வேணாம். 2வது வருஷம். இதை 3வது வருஷம் போனா 2100. இப்படி ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பா 2100 கூடும். அதுக்கு மேல வந்ததுதான் காம்பவுண்டு. இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல 2100, 2வது வருஷத்துல எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 4200 ரூபாய். சரிங்களா? இங்க எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் வந்திருக்கும்ல. இப்போ ஒருவேளை 2.5 வருஷமா இருந்தா யோசிச்சு பாருங்க. இந்த 4000 கூட இதுல பாதி எவ்வளவு? 2000த்துல பாதி அட்லீஸ்ட் 1000 ரூபாய் கூட இருக்கும்ல. அப்ப சேர்க்கும் போது 5000 ரூபாய் வந்துரும்ல. நமக்கு இங்க எவ்வளவுதான் வந்திருக்கு? 4000 ரூபாய். அப்ப 2 வருஷத்தை தாண்டல இல்ல. அப்ப ஆன்சர் 2ன்னு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதை எழுதணும் கூட அவசியம் இல்லை. இப்போ 30,000 ரூபாய் 7%. இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பின்னாடி ஆன்சர். ஆனா எக்ஸாம்ல இப்படிதான் யோசிக்கணும். 30,000 ரூபாய் 1% எவ்வளவுனா 300 ரூபாய். அப்ப 7% 2100. 2 வருஷம் சேரும்போது 4200 ரூபாய். அப்ப 4200 பக்கத்துல இந்த ஆன்சர் இருக்கு. அடுத்த ஒரு ஹாஃப் இயர்லி வந்தா கண்டிப்பா இதுல பாதி எவ்வளவு வந்திருக்கும்? ஒரு 1000 ரூபாய் கூட வந்திருக்கும். அப்ப 5000 ரூபாய் போயிருக்கும். இங்க 5000 ரூபாய் வந்திருக்கா? வரல. அப்ப 2.5 வருஷமே வரலைன்னா அப்புறம் எப்படி 3 4 வரும்? 2 தானே ஆன்சர். பண்ணிடலாம். ஓகே, நம்ம எக்ஸாக்டா பார்க்கலாம் இப்போ. பட் எக்ஸாக்டா பாக்குறது செகண்டரிமா. இதுதான் பெஸ்ட்டுப்பா. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மெத்தட் தான் பெஸ்ட் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, சைக்கிள் 1 அஸ் யூஸ்வல் நம்ம கால்குலேட் பண்ணலாம். 30,000ல 7% வந்து பாத்தீங்கன்னா 2100. சைக்கிள் 2 பொறுத்தவரை 2100 அப்படியே கீழே இறக்கிடுவோம். இப்போ 2100ல 1% எவ்வளோ? 21 வருதா? அப்ப 7% எவ்வளோன்னு பாருங்க. 7 20 ரூபாய் 140. இது ஒரு 7 147. அப்ப டோட்டலா எவ்வளோ ஆச்சு? 4200. இது ஒரு 100 எவ்வளோ? 4347. எக்ஸாக்டா ஆன்சர். இந்த ஆன்சர் வந்துச்சா? கண்டிப்பா வரும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இப்படி யோசிக்க கத்துக்கணும். 2 வருஷத்துல இந்த ஆன்சர் வரும்ன்றத கெஸ் பண்ண தெரியணும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் 2000 2000 4000 இங்க கண்டிப்பா ஒரு சின்ன வேல்யூ வரும் நமக்கு தெரியும். பட் இதுக்கு அடுத்து 3வது சைக்கிள் 2000 கை வச்சிட்டாலே நமக்கு என்ன ஆயிருது? 6000 மாறுது இல்ல. பட் இங்க 4000 தானே இருக்குது. அப்புறம் ஏன் நம்ம 3க்கு போகணும்? இதே டிக் பண்ணிடலாம்ல. சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணா இந்த மாதிரி பண்ணுங்க. தேவையில்லாம கடைசி ஸ்டெப் வர பண்ணாதீங்க. சில பேர் இதை மட்டுமே சொல்லிட்டு போவாங்க, அதையும் எடுத்துக்க கூடாது. இப்ப நான் கடைசி ஸ்டெப் வர உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஆனா 2வது ஸ்டெப் போதும். அதை நீங்க உள்ள வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எப்பயுமே ஒரு டெப்த் போய் பார்க்காம இவ்வளவு போதும் நீங்களே எடுத்துக்காதீங்க. இது பாருங்க, சேம் கொஸ்டின், அதே கொஸ்டின் மறுபடியும் கேட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அது மாதிரி அதே தான். கிட்ட 4347 ரூபா. இதுல இருந்து பாத்தீங்கன்னா 7% 2100. அப்ப 2 டைம் பார்த்தா ஆன்சர் வருமா? 2 வருஷம். அதே கொஸ்டின், ஆனா வேற கொஸ்டின் பேப்பர். எஸ், இது நான் உங்களுக்கு ஆக்சுவலா கிளாஸ் ஒர்க்ல மனப்பாடம் பண்ண சொன்ன கொஸ்டின். எடுத்து பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து எப்பயுமே மாறாது. இதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். 1000 ரூபாய் இருக்குன்னு வைங்களேன். 10% எவ்வளோ? 100 ரூபாய். சைக்கிள் 1. சைக்கிள் 2 100 ரூபாய். 10% எவ்வளோ? இதுல 10 ரூபாய். அடுத்து 100 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய் 1 ரூபாய். இதுதான் நான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருப்பேன். பிரின்சிபல் அமௌண்ட் 1000 ரூபாய். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல 10% எவ்வளோ? 100 ரூபாய். 100 அப்படியே இறக்கும். 10% 10 ரூபாய். திரும்ப 2 இறக்கும். இதோட ஆன்சர் வந்து ஆக்சுவலா 1331 வரும். இப்போ இது வரைக்கும் நீங்க எழுதுனா கூட இதை நீங்க அப்படியே நோட் பண்ணி ஒரு பாக்ஸ் பண்ணி வைங்க. இதுல ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே கேட்டிருப்பாங்க பாருங்க. 1000 ரூபாய் 10% எவ்வளவா மாறி இருக்கு?
1331. அப்போ வருஷம் என்னன்னு தான் கேட்பாங்க. ஆன்சர் 3. ஓகே, இதை வந்து நான் சொல்ற ஐடியா ஒன்று சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு 90% இருக்கு. பட் அதை நான் சொல்ற கான்செப்ட்ல எழுதுங்க. கண்டிப்பா இந்த வருஷம் குரூப் 2ல கேட்க வாய்ப்பு இருக்குது. பிரின்சிபல் அமௌண்ட் 1000 ரூபாய், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 வருஷம் கொடுத்தாங்கன்னா இதோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ பிளஸ் பிரின்சிபலோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 1331 வரும். இதுல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டாங்கன்னா 331 வரும். ஸோ இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுல ஸ்கூல் புக்ல ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதே அமௌண்ட்டை இங்க சேஞ்ச் பண்ணும்போது வட்டி சேஞ்ச் ஆகும். இது அப்படியே நோட் பண்ணுங்க, எழுதுற மாதிரி. இது 2000 ரூபாயா மாறுச்சுன்னா இங்க அமௌண்ட் 2662 ரூபாயா மாறும், வட்டி 662 ரூபாய். ஸோ இந்த அமௌண்ட்டை அப்படியே கன்வெர்ட் பண்ணி இது 3000 ரூபாயா மாறுச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட் 3993 ரூபாயா மாறும், 993 ரூபாய். சரிங்களா? இது ரெண்டுலையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் எப்பயுமே மாறாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 வருஷம். 10%, 3 வருஷம். இதை எழுதி வைங்க. இந்த குரூப் 2 எக்ஸாம் முடிச்சுட்டு ஒருவேளை லக் இருந்தா அந்த கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. சரிங்களா? ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து புக் பேக் கொஸ்டின். 3993 சொல்லி மக்கள் தொகைன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 3% அதிகரிக்கிறது, 10% அதிகரிக்கிறது 3 வருஷத்துக்கு அப்புறம். அதாவது இப்போ 2023ல 3993, இப்போ 2000ல மக்கள் தொகை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின். இதுல அப்படியே 3 வருஷம் முன்னாடி போனா 10% மக்கள் தொகை வீழ்ச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க இருந்து போனா கரெக்டா இங்கே தான் ஒரு ஆன்சர். சரிங்களா? இதை நான் புரியுற மாதிரி தெளிவா பாக்ஸ் பண்ணி பிரின்சிபல் 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் 331, டோட்டல் 1331. இந்த வேல்யூ இப்படிதான் மாறும்னு தெரிஞ்சுக்கோங்க. 2000னா 2ஆல பெருக்கணும். இதை 2ஆல பெருக்கும் போது இதையும் 2ஆல பெருக்கணும், அவ்வளவுதான். இதை 3ஆல பெருக்கும் போது இதையும் 3ஆல பெருக்கி இருக்கும். எந்த சேஞ்சுமே கிடையாது. இது ஸ்கூல் புக் கொஸ்டின், கன்ஃபார்மா கேட்க வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வைங்க. எக்ஸாம் முடியவும் கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கு கீழே கமெண்ட் பண்றீங்க இது கேட்டிருந்தாங்கன்னா குரூப் 2ல. ஓகே, நான் போன டைம் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லி நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. இந்த கொஸ்டின் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிம்பிள் காம்போல நமக்கு 5 கொஸ்டின் கேட்கறாங்கல்ல. இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் நீங்க கெஸ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. எழுதாமையே 12000 ரூபாய், 5% எத்தனை வருஷத்துல மாறும்னு கேட்கறாங்களா? இப்ப பாருங்க, நீங்க யோசிங்க. 12000 ரூபாய் எவ்வளவு மாறி இருக்கு? 13230 ரூபாய். அப்ப எவ்வளவு கூட்டிருக்குன்னு பாருங்க. 12000 ரூபாய் கூட ஒரு 1230 ரூபாய் கூடியிருக்கா? இவ்வளவுதான் இதுல இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு யோசிக்கணும். 12000 ரூபாயில 10% எவ்வளோ? 1200. அப்ப 5% எவ்வளோ? 600 ரூபாய். ஃபர்ஸ்ட் வருஷம் 600 ரூபாய். இங்க பாருங்க எல்லாமே ரவுண்டா இருக்கு. 2வது வருஷம் 600 ரூபாய் வச்சுக்கோங்க. 3வது வருஷம் ஒரு 600 ரூபாய் வந்தா அமௌண்ட் எவ்வளவு ஆயிருச்சு? 1800. நமக்கு எவ்வளவு கூடி இருக்கு? 1200. அப்ப 3வது வருஷத்துக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கா? சான்ஸே கிடையாது. 3வது வருஷம் சான்ஸ் இல்லைன்னா எப்படி 4வது வருஷம் வரும்? அப்புறம் எப்படி 5வது வருஷம் வரும்? அப்ப ஆன்சர் 2 தானே. கான்செப்ட் புரியுதா? 12000 ரூபாயில முதல் 5% பாக்குறோம், 600 ரூபாய் வருது ஃபர்ஸ்ட் இயர்ல. 2வது வருஷம் ஒரு 600 ரூபாய். இந்த 600 ரூபாயில 5% பார்த்தா 30 ரூபாய் வரும். இது எக்ஸாக்டா வந்துடும் ஆன்சர். நீங்க இந்த எக்ஸாக்ட் ஆன்சருக்கே போக வேணாம்னு சொல்றேன். 2வது வருஷம் பாக்குறப்போ 1200 ரூபாய். 3வது வருஷத்துக்கு போனா இன்னும் ஒரு 600 ரூபாய் கூடும்ல. அப்போ அல்டிமேட்டா எவ்வளவு ஆச்சு? 1800. நமக்கு எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு? 12000 ரூபாய் 13230 தானே. இப்ப வெறும் 1200 ரூபாய் கூடி இருக்கு. நம்ம இதை போட்டாதான் 1800 ஆயிருச்சுல்ல. அப்போ 3வது வருஷத்துக்கே வாய்ப்பு இல்லை. 3வது வருஷத்துக்கே வாய்ப்பு இல்லைன்னா 4, 5 ஏன் போகணும்? நம்ம கேன்சல் பண்ணிடலாம்ல. இப்போ 2 தானே ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா இப்போ மேக்சிமம் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்தாங்கன்னு வைங்களேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி வருஷமோ பிரின்சிபலோ கொடுத்தா கஷ்டம் நினைப்போம். அதுதான் ஈஸி இருக்கிறதுலே. இப்போ இதுவும் பாருங்க, 1600 ரூபாய் எவ்வளவா மாறுது? 1852 ரூபாயா மாறுது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 252 ரூபாய் 20 பைசா இப்ப அதிகமாயிருக்கு. சரிங்களா? வருஷம் ஃபுல்லா ரவுண்டா இருக்கு. 5% கேட்கறாங்களா? 1600 ரூபாயில 10% எவ்வளோ? 160 ரூபாய். அப்ப 5% எவ்வளோ? 160ல பாதி 80 ரூபாய். அப்ராக்சிமேட்டா யோசிங்க. இப்ப எனக்கு 252 ரூபாய் வரணும். ஃபர்ஸ்ட் இயர்ல 80 ரூபாய், 2வது வருஷம் ஒரு 80 ரூபாய், 3வது வருஷம் ஒரு 80, 4வது வருஷம் 80, இப்படி 80 வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கதே நான் இப்ப எடுக்கல. சரிங்களா? இப்போ எனக்கு 2 வருஷம் முடிஞ்சா எவ்வளவு வருது? 160 ரூபாய் தான் வருது. பிளஸ் இந்த அமௌண்ட் கூட வராது, இதோட பாதி தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருதுன்னு வைங்க. மொத்தம் 180 தான் வரும். நமக்கு எவ்வளவு வேணும்? 250. அப்போ 2 வருஷங்கிறது ஆன்சர் கிடையாது. 3வது வருஷம் வாங்க, எவ்வளவு வருது? டோட்டலா 240. நமக்கு வந்திருக்க ஆன்சர் எவ்வளவு இருக்கு? 252. அப்ப அல்டிமேட்டா ஆன்சர் என்ன வந்துருச்சு? 3 வருஷம் வர்றப்போ நியர்பை ஆன்சர் வந்துருச்சா? 3வது வருஷம் வர்றப்போ நியர்பை ஆன்சர். அப்ப 4, 5க்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 3 years இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆல்மோஸ்ட் முடிய போகுது. 11. சரிங்களா? 11 பாருங்க, அதே கான்செப்ட் தான். 1600 1852 மாறுதுன்னா 250 ரூபாய் கூடி இருக்கு. அப்போ எப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துல 5% பாத்தீங்கன்னா கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே கான்செப்ட் தானே, அதே கொஸ்டின் தானே.
பாருங்க அந்த கொஸ்டின் எத்தனை டைம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நிறைய டைம் கேட்டிருக்காங்கப்பா. அதே கொஸ்டின் மெத்தடை மட்டும் கத்துக்கோங்கம்மா. சேம் கொஸ்டின் திரும்ப திரும்ப வேற ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க பாத்துக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். எஸ், இது நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்த கொஸ்டின். ஒரு மாடல் கேட்டாங்கன்னா எப்படி பண்ணணும்னு ஐடியா சொன்னா 1000 வந்தா ஆன்சர் என்ன வரும்? 1000 வந்தா 1331, 2000 வந்தா 2662 இப்படிலாம் வரும்னு சொன்னேன்ல. இப்போ ஒன்றும் இல்லை, இங்க இன்னும் ஒரு ஜீரோவை சேர்த்து இங்க இன்னும் ஒரு ஜீரோவை சேர்த்திருக்காங்க. தெரியுதா கொஸ்டின்ல? இப்போ ஒரு பாக்ஸ் போட்டு சொன்னேன், அதே கொஸ்டின் அதே 10%. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3 வருஷம். சேம் தான். சரிங்களா? இப்போ நம்ம எவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்ணோம், எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நம்ம பார்த்த மெத்தட் எப்படி ரிப்பீட் ஆகுதுன்றதை மட்டும் கரெக்டா பாருங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் நீங்க டிஃபிகல்ட்டா யோசிக்கிற அளவுக்கோ ஃபீல் பண்ற அளவுக்குலாம் கொஸ்டின் இருக்காது. சிம்பிளா தான் இருக்கும். நம்ம தான் புரிஞ்சுக்கணும். 25,000 4% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனம் 4% per annum காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் இன் தி அமௌண்ட் ஆஃப் எவ்வளவு மாறி இருக்குன்னு சொல்றாங்க? 27. அதாவது 27,040 ரூபாயா மாறி இருக்கு. 25,000 ரூபாய். அப்போ 2,040 ரூபாய் அதிகமா வந்திருக்கு. இப்போ 25,000 ரூபாயில எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. ஓகே, 25,000 ரூபாய் 1% எவ்வளவு? 250 ரூபாய். அப்போ 4% எவ்வளவு வரும்னு பாருங்க. 250 ரூபாய் 4% 1000 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய், 2வது வருஷத்துக்கு 1000 ரூபாய். அப்போ ஆல்மோஸ்ட் 2000 ரூபாய் ஆச்சுல. 3வது வருஷம் போச்சுனால என்ன ஆகும்? இன்னொரு ஹாஃப் இயர் வந்தா கூட கண்டிப்பா ஒரு 500 ரூபாய் இது கூடும். நமக்கு தான் 500 ரூபாய் கூடலையே, 2000 பக்கத்துல தான் இருக்கு. அப்ப 2 வருஷம் கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதானே? இப்போ 2000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாமா? நீங்க 25,000ல 4% பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட் இயர் முடிகிறப்போ எனக்கு அப்ராக்சிமேட்டா 1000 ரூபாய் வருது. 2வது வருஷம் முடிகிறப்போ ஒரு 1000 ரூபாய் வருதுன்னு வைங்க. ஒரு அரை வருஷம் எடுத்தா இங்க எனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும். அது ஒரு 40 ரூபாய் வருது. அதை நம்ம தனியாக விட்டு அதை எடுக்காமே விட்டாலுமே ஒரு ஹாஃப் இயருக்கு வச்சா கூட நமக்கு இது ஒரு 500 ரூபாய் வரணும்ல. அப்ப கண்டிப்பா 2,500 ஆகுது இல்ல. அப்ப இந்த ஹாஃப் இயருக்கே வழி இல்லை, 2.5க்கே நமக்கு இங்க வாய்ப்பு இல்லை. அப்ப 3 எப்படி வரும்? 3 எப்படி வரும்? ஆன்சர் 2 தானே. அவ்வளவுதான். ஸோ அப்ப அந்த கொஸ்டினை பார்க்கக்கூடிய விதம் தான், நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் கொஸ்டினை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓ, இதெல்லாமே நீங்க சால்வ் பண்ற மாதிரி சொன்ன மெத்தட் தாமா. உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ், அதாவது இந்த 2 ஆண்டுகளுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணிடலாம். இதெல்லாம் 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. 640 ரூபாய் 774 ரூபாயா மாறுது அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளவு கூடியிருக்கு? 134 ரூபாய் கூடியிருக்கு. சரிங்களா? 134 ரூபாய் 2 வருஷம். அப்போ ஒரு வருஷம்னு வச்சோம்னா 68 ரூபாய். அடுத்து ஒரு 68 வச்சா கூட எவ்வளவு ஆச்சு? 138 ரூபாய் ஆச்சா? 2 வருஷம் எத்தனை பர்சன்டேஜ்? 10% வைக்கிறீங்கன்னு வைங்களேன். 2 வருஷத்துல 10%. இப்போ இங்க எவ்வளவு கூடியிருக்கு? நான் அப்ராக்சிமேட்டா யோசிச்சாலே ஆன்சர் வந்துரும்ப்பா. 640 ரூபாய் 2 வருஷம் இல்ல. ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 64 ரூபாய், 2வது வருஷம் ஒரு 64. இதுல 10% எவ்வளவு வருது? 6.4. கூட்டினா எவ்வளவு வந்துருச்சு? 128 + 8 இது ரெண்டையும் கூட்டினா 128. 128 + 6 136.4. சரிங்களா? 134.4. இது 640 கூட கூட்டினீங்கன்னா நமக்கு இந்த ஆன்சர் வருதா? 774.4. 130 8 + 6 தானே 134.4. ஆல்ரெடி 640 இருக்குல்ல. 134.4 கூட்டினாலே நமக்கு என்ன வரும்? 774.4ன்னு ஒரு ஆன்சர். அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க பண்ணிடலாம். நான் இப்ப சொன்ன ஃப்ளோல அப்படியே பண்ணீங்கன்னா எல்லாமே பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு என்ன கொஸ்டின் பார்க்கணும்னா, இந்த மாதிரி கொஸ்டின் கூட நீங்க யோசிக்கலாம், டவுட்டா இருக்கலாம். நம்ம கிளாஸ் ஒர்க்லயே பண்ணிருக்கோம். அது 1632 ரூபாய் 2 வருஷத்துல மாறுது. 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்களா? ஒன்னும் இல்ல, ஒரு ஆப்ஷன் எடுங்களேன். இப்போ ரவுண்ட் ஆஃப் வேல்யூ 20,000 ரூபாய் இருக்குமா? 20,000 ரூபாய் எடுத்து 4% எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 2 வருஷம் சொல்லியிருக்காங்களா? ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஒரு 4%? 1%னா 200 ரூபாய். அப்போ சைக்கிள் 1 800 ரூபாய் வருமா? சைக்கிள் 2 எடுங்க, அந்த 800 ரூபாய் அப்படியே கீழே இருக்குமா? இப்போ 800 ரூபாய் 4% எவ்வளோ? 1%னா 8 ரூபாய், 4%னா 32 ரூபாய். கூட்டினா 1632 வருதா? அப்போ நம்ம எடுத்த ஆப்ஷன் கரெக்ட்னு போட்டு போயிட்டே இருக்கலாமா? இவ்வளவுதான் வே. சரிங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன் எடுத்து போகிறது ரொம்ப ஈஸி, பிரின்சிபல் கேட்டாங்கன்னா. ஓகேங்களா? ஓகே, இந்த மாடல் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஓகே, இப்போ பாருங்க, ஒரு தொகை 4 வருடத்தில் கூட்டு வட்டியில் 2 மடங்கு ஆகும் பொழுது, இந்த மாதிரி வருடமும் மடங்கும் கேட்டாங்கன்னா ஹெட்டிங்கே இந்த மாதிரி எழுதிக்கணும். வருடம் மடங்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வருடம்னா இயர்ஸ், மடங்குனா டைம்ஸ். வருடத்தை கூட்டணும், மடங்கை பெருக்கணும். இது ஒரு லாஜிக். இது நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, பார்த்துட்டீங்க வாங்க. வருஷம் 4 வருஷத்துல எத்தனை மடங்கு ஆகுது? 2 மடங்கு ஆகுது. ஓகேவா? அப்போ 4 மடங்காக இப்போ வருஷத்தை பெருக்கும். 2ஆல பெருக்குனா என்ன வரும்? இங்க 4 மடங்கு ஆகுமா? இங்க 4 கூட்டினா என்ன ஆகும்? 8. அவ்வளவுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் வந்து நம்ம 2வது மெத்தட்னு சொல்லி நடத்திருப்பேன். வருடமும் மடங்கும். அதாவது இந்த கொஸ்டின்ல
உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒன்லி எண்ணும் எம்மும் மட்டும் கொடுப்பாங்க. என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், எம்முன்னா மடங்கு டைம்ஸ். இப்படி கொடுத்தாங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸை கூட்டணும், டைம்ஸை பெருக்கணும், அவ்வளவுதான் லாஜிக். இப்போ இதுல 4 வருஷத்துல எவ்வளவு ஆகுதுன்னு சொல்றாங்க, 2 மடங்கா. 4 வருஷம் 2 மடங்கு. இப்போ இதை பெருக்கிக்கிட்டே வரணும், இதை கூட்டிக்கிட்டே வரணும், எங்க டேலி ஆகுதோ அவ்வளவுதான் ஆன்சர். இப்போ இதுல 4 மடங்குன்னு கொடுத்துருக்காங்களா, இப்போ இதை முதல் 2 பெருக்குனா எவ்வளவு 4, அவ்வளவுதான் வந்துருச்சு 4 மடங்கு. இங்க ஒரு டைம் பெருக்கிருக்கோமா, அப்ப இங்க ஒரு டைம் கூட்டுங்க, 4 கூட 4 கூட்டினா என்ன வரும் 8, அவ்வளவுதான் ஆன்சர். 8 இருக்கா, அது வர டேலி பண்ணணும். இங்க நமக்கு ஒரு ஸ்டெப்லயே வந்துருச்சு, கன்ஃபியூஸ் ஆக வேணா. அடுத்த கொஸ்டின் கூட பாருங்களேன், ரெண்டா அதே மாடல் தானே. பாருங்க, இதை நம்ம ரெண்டு விஷயம் தான் இருக்கும், ஒன்னு என் இருக்கும், இன்னொன்னு எம் இருக்கும். ஃபர்ஸ்ட் யோசிக்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டபுள் இட் செல்ஃப் இன் 10 இயர்ஸ் கொடுக்குறாங்களா, 10 வருஷம்னா என்ன பண்ண சொன்ன கூட்டணும், எம் என்ன பண்ணணும் பெருக்கணும் 2. இப்போ இதை பெருக்கிக்கிட்டே வாங்க, இதை கூட்டிக்கிட்டே வாங்க. இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க ஹவு மெனி இயர்ஸ், அப்போ இதுல தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க, 8 டைம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப 8 வர நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். 2 பெருக்குனா என்ன வரும் 4, மறுபடியும் 4 2 பெருக்குனா என்ன வரும் 8. 3வது ஸ்டெப்ல ஆன்சர் வருதா, ஓகே. அதே 3வது ஸ்டெப் இங்க வாங்க, 10 கூட 10 கூட்டினா என்ன வரும் 20, 20 கூட 10 கூட்டினா என்ன வரும் 30, 30 நேரம் 8 வருதா, 30 வருஷம் இருக்கான்னு பாருங்க, அவ்வளவுதான் ஆன்சர். இதான் உங்களுக்கு அந்த மெத்தட்ல சொல்லியிருப்பேன். இந்த மெத்தடை பொறுத்தவரை பிரின்சிபலும் கொடுத்துருக்க மாட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது 2 மட்டும் தான் டேலி பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஓகேமா, இது சால்வ் பண்ணுங்க. ஸோ இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன். டெலகிராம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. எப்போவுமே போய்கிட்டு இருக்க ட்ராக்கில் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் போய்கிட்டு இருக்க ட்ராக்கு தப்புன்னு அர்த்தம். டிஸ்ட்ராக்ஷன் இருந்தால் தான் நம்ம போய்கிட்டு இருக்க பாதை சரி. அந்த டிஸ்ட்ராக்ஷனை எப்படி நம்ம ஒமிட் பண்ணிட்டு போய் நம்மளோட சக்ஸஸை ரீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதனால் எதுக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் நான் படிப்பேன், அதில் மட்டும் உறுதியாக இருங்க. நம்மளுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் தடையை மீறி நான் போவேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் உங்கள்கிட்ட இருந்தால் உங்கள் சக்ஸஸை யாராலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக அந்த வருஷம் 2024 எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர் வரதுக்கு வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூமா, ஆல் தி வெரி பெஸ்ட்.